பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 128வது அதிகாரத்துல 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான சங்கீத பகுதி 128வது சங்கீதம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உழைப்பின் பலனை, நான் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்தை ஆண்டவர் எனக்கு நன்மையாக்கி தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு எப்படி அவர் நன்மையாக்கி தருவார்? நான் வாங்கக்கூடிய அந்த பணமானது அது என்னுடைய வீட்டுல தங்கும், என்னுடைய தேவைகளை அது சந்திக்கும். உழைப்பின் மூலம் வரக்கூடிய அந்த வருமானமானது அது என்னை என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக்கி தரும். அந்த வருமானத்தை வைத்து நான் நிம்மதியாக சாப்பிடுவேன். அதுதான் அந்த ஆசீர்வாதமான வார்த்தை. உன் கைகளின் பிரயாசத்தை, உன் உழைப்பின் பலனை நீ உண்பாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மையாலும் கிருபையாலும் சூழ்ந்திருப்பாய். எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. உன் கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, எத்தனையோ நாள் நம்ம வேதனைப்பட்டிருக்கலாம். நான் உழைத்த வருமானம் என்னுடைய வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறது, மருத்துவமனை செலவுகளுக்கும் அனாவசியமான செலவுகளுக்கும் எல்லாமே எனக்கு போய்விடுகிறது, என் வருமானம் எனக்கு நிலைத்திருக்கவில்லை என்று சொல்லி பல நாள் நீங்க அங்கலாய்த்திருக்கலாம். ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை அளிக்கிறார். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தமான வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உழைப்பினால பெறக்கூடிய அந்த வருமானமானது உங்களுடைய வீட்டில் அது தங்கும், உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை தரும். நன்மையினால் கிருபையினால் நீங்க நிரப்பப்படுவீர்கள். நன்மையான காரியங்களை அந்த வருமானத்தை வைத்து நீங்க செய்வீங்க. ஆண்டவருக்கு எடுத்து வைத்து பாருங்கள், ஆசீர்வாதமான வித்தியாசத்தை நீங்க காண்பீங்க. முதலாவது தேவனுக்கு கொடுங்க, அப்பொழுது உங்களுடைய உழைப்பின் வருமானம் அது எங்கேயும் செல்லாது, அது உங்களை விருத்தி அடைச்சு. இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்புதகப்பனே இயேசுப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவதற்கான வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்தீங்களே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்தீங்களே நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, பாக்கியமும் நன்மையும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அப்பா, பலப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட என்னுடைய வருமானம் அது என் வீட்டில் தங்க வேண்டும், என்னுடைய வருமானம் அது நன்மையான வழியில செலவழிக்கப்பட வேண்டும், என்னுடைய வருமானம் அது நன்றாக சேமிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் வேண்டுதல் செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வருமானத்தை, உழைப்பின் வருமானத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. பலிகி பெருக செய்யுங்கப்பா. நன்மை கிருபையும் பிள்ளைகளை அடைய கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.